மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் நம்ம ரூ. 10 குடுத்து இந்த பொருட்கள வாங்கி நம்ம வீட்ல வைங்க. வீட்ல லட்சுமி கடாட்சம், செல்வம் பெருகும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போங்க. உப்பு தீர்ந்து போயிடுச்சா வெள்ளிக்கிழமையில போய் வாங்கிட்டு வான்னு நம்ம சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லும்போது, இது வந்து வழக்கமா சொல்லுவாங்க. இது வெள்ளிக்கிழமையில வாங்குனா, ஒரு வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மாதிரி தான் வருடப்பிறப்பு, மாதப்பிறப்பு, சில விரத நாட்கள், இந்த நாட்கள்ல வந்து மங்களகரமான ஒரு பொருட்கள வாங்குவதன் மூலமாக, நம்ம வீட்ல வந்து லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு செல்வம் பெருகும். பணம் நமக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து வரும். சகல விதமான நன்மைகள் வரும் அப்படிங்கிறனால தான் இந்த பொருட்கள இந்த நாட்கள்ல வாங்குன்னு சொல்லி சொல்றது. இந்த ராமநவமியானது இந்த வருடமானது வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள். ராமநவமி அப்படிங்கிறது ராமருக்கு உகந்த நாள். இந்த ராமரோட மனைவி யாரு? சீதை. சீதைங்கிறது யாரு? சாட்சாத் அந்த மகாலட்சுமியே தான் சீதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சீதைக்கு உரிய ராமருக்கு உரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறதுனால, இந்த பொருட்கள நம்ம வாங்கணும் அப்படின்னா, லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு நம்ம வீட்ல செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்? அதை எப்படி பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுல ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சாமி கிட்ட வச்சு பூஜை அறையில வச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து நம்ம சமையல் அறையில அன்றைய தினமே பயன்படுத்தணும் அப்படின்னா, மிகவும் சிறப்பான பலனை தரும். இந்த பொருட்கள வாங்கிட்டு வந்துட்டு, உடனே சமையல் அறை வந்து சமையலுக்கு தானே அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வைக்காதீங்க. வீட்ல பூஜை அறையில கொண்டு வந்து வச்சு, எந்த பொருள் வாங்குனீங்கனாலுமே, அந்த பொருள வச்சு விளக்கேத்தி வச்சுட்டு, ஒரு சூடம் காமிச்சுட்டு, அதற்கு பிறகு அந்த பொருட்கள எடுத்துட்டு போயி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் ராகு காலம், யமகண்ட நேரத்துல வந்து வாங்காதீங்க. இதுல முதல் பொருளான என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிப்பு பொருள் தான் வாங்கணும். இனிப்பு எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் வீட்ல செய்வோம். விரத நாளமா இருந்தா செய்வோம். பாயாசம் செய்வோம். நம்ம சாமி கும்பிடுவோம். பொதுவா வெள்ளிக்கிழமையும் வந்து மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வைக்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கும், ராமநவமியாகவும் இருக்கு. அதனால நம்ம வீட்ல வந்து ராமநவமிக்கு பானகம் இது மாதிரிலாம் செஞ்சு வச்சாலுமே, நீங்க ஏதாவது ஒரு கடையில காசு குடுத்து இனிப்பு பொருட்கள் வாங்கி, வெல்லம் கூட நீங்க வந்து வாங்கலைன்னா, நாட்டு சர்க்கரை வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. இன்றைய தினம் ராமர் அவதரித்த நாள். நம்முடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கே நம்ம ஏதோ ஒரு ஸ்வீட் செய்வோம். ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அப்ப ராமரோட பிறந்த நாள வந்து நம்ம கொண்டாட வேணாமா? அப்ப நம்ம இனிப்பு கண்டிப்பா வாங்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சத்தூள். இதுல எது வேணாலும் வாங்கலாம். இந்த மஞ்சத்தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி குடியிருக்கிறாள். 108 பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால நம்ம வாங்காம இருக்கலாமா? அத வாங்கி வைக்கணும். கூடவே குங்குமம் வச்சு சின்ன டப்பா வாங்கி வச்சுருங்க. அது வந்து அடுத்து யாருக்காவது சுமங்கலி பெண்ணுக்கு நவராத்திரி அப்பவோ, எப்பாவது வச்சு நீங்க தரீங்க அப்படின்னு சொன்னா, அது கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்றைய தினம் அது கண்டிப்பா நீங்க வாங்கணும். அடுத்ததாக என்ன பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி வாங்கணும். மகாலட்சுமியை வரவேற்பதற்காக இந்த பச்சரிசியை நம்ம வாங்கணும். இந்த அரிசியை வாங்கி, அந்த அரிசியை வந்து அன்றைய தினமே சமையலுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லது. நீங்க சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். இல்ல நீங்க என்ன செய்றீங்களோ அத பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே வாங்க வேண்டிய ஒரு பொருள் தான் கல்லுப்பு. வெள்ளிக்கிழமைனாலே கல்லுப்பு வாங்குவோம் இல்லையா? எந்த விசேஷ நாளுமே கல்லுப்பு வாங்குவோம் இல்லையா? அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல அதுவும் ஒன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அந்த கல்லுப்ப வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, அதற்கு பிறகு நீங்க சமையல் அறையில கொண்டு போய் அத பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமானதாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ இன்றைய தினம் கண்டிப்பா வாங்கணும். அடுத்ததாக ராம நவமி தினத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டாலே ராமர் அங்க வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமநவமி தினத்துல இந்த துளசியை வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போயும், கோயில்ல குடுத்தும், வீட்ல உள்ள பெருமாள் படத்துல ஆஞ்சநேயருக்கும் வந்து நீங்க வாங்கி இத வைக்கலாம். ஆனா கட்டாயமா பார்த்தீங்கன்னா ரூ. 10 குடுத்து இந்த துளசிய வாங்கி வீட்ல வைங்க. அடுத்ததாக பெருமாள் கையில இருக்கக்கூடிய சங்கு, வலம்புரி சங்கா இருக்கலாம், இடம்புரி சங்காவும் இருக்கலாம். இந்த சங்கு வந்து வீட்ல இல்ல அப்படிங்கிறவங்க, இந்த சங்க வந்து இன்றைய தினம் வீட்ல வாங்கி வைங்க. இத பூஜை அறையில வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாசனை பொருட்கள் வீட்ல இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பரவும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இன்றைய தினத்துல மகாலட்சுமி கடத்துல கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் வாங்கலாம், புனுகு வாங்கலாம், அருகஜா வாங்கலாம். அது இல்லாம ஏலக்காய் வாங்கணும் அப்படின்னா, வீட்ல வந்து மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும்.